ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா நல்ல சமாரியன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30-37 வசனம் முடிய. இந்த ஊமை வெறும் லூக்காவில் மட்டும்தாங்க இருக்கிறது. ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு எரிகோவிற்கு பிரயாணமாகி செல்லும் பொழுது அந்த மனிதனை என்ன செய்கிறார்கள் என்றால், அவரிடம் உள்ள உயர்வான பொருட்களை எல்லாம் திருடிவிட்டு கள்ளர்கள் அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி போட்டு சென்று விடுகிறார்கள்ங்க. தற்செயலாக ஒரு ஆசாரியனும் லேவியனும் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போகிறார்கள். நாம் எப்படி இருக்கின்றோங்க? ஆனால் லூக்காவில் பாருங்க 10ஆம் அதிகாரம் 34 ஒரு நல்ல சமாரியன் அவனை கண்டு மனதுருகிறான். கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சுத்திகரித்து சத்திரத்தில் கொண்டு போய், சத்திரம்னா அதாவது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்றுள்ளதுங்க. இதில் 4 கதாபாத்திரங்கள் உள்ளது. காயப்பட்டவன், காயப்படுத்தினவர்கள், கண்டு கொள்ளாமல் சென்றவர்கள், காயத்தை கட்டினர், அதாவது நல்ல சமாரியன். முதலாவது காயப்பட்டவர் பற்றி பார்ப்போம். நாம் நம் இருதயத்தை வார்த்தையாலும் செயலாலும் காயப்படுத்தி விட்டார்களா? கவலையே வேண்டாங்க. ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறாருங்க. நம் ஏசப்பா நமக்கு ஒரு நல்ல சமாரியராக நம்மோடு இருக்கிறாருங்க. இரண்டாவது காயப்படுத்தினவர் கள்ளர், திருடர்கள். நாமும் அநேகரை தெரிந்தோ தெரியாமலோ அநேகரை காயப்படுத்தி விடலாம். பேச்சால, செயலால, சொல்லால. சிந்தித்து பாருங்கள். இதுவே அனுகூலமான சமயங்க நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள. மூன்றாவதாக ஆசாரியன், லேவியருங்க, கண்டு கொள்ளாதவர்கள். இன்றைய சமுதாயத்தில் வறுமையில் மற்றவர்கள் மோசம் செய்யப்பட்டு பொருளாதார உதவி இல்லாமலோ அநேகர் இருக்கிறாங்க. அநாத ஆசிரமத்தில் பாருங்க, தாய் தகப்பரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட தாய் தகப்பர்கள். அது மட்டும் எவ்வளோ என்னத்துக்குங்க, உங்கள் குடும்பத்திலேயே நிறைய பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க. தயவு செஞ்சு நீங்கள் ஒதுங்கிக்காம உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளவோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதனோட பலனை பரலோகத்தில் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீருங்க. சுயநலமாக இருக்காதீங்க. நான், என் குடும்பம், என் பிள்ளை, நான் நல்லா இருந்தால் போதும் என்று உலகத்தை கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி விட்டீங்க என்றால் ஏசப்பா கூட உங்களை கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி விடுவாருங்க. நல்ல சமாரியன் போல் இருங்க. கஷ்டத்தில் இருப்பவருக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை நான் இருக்கேன் என்று சொல்லி பாருங்க. அவங்க உள்ளம் எவ்வளவு சந்தோஷப்படும். இந்த 4 ஊமையில் வந்த 4 கதாபாத்திரங்கள் உள்ளார்கள் அல்லவா? நீங்கள் எந்த கதாபாத்திரம்? நீங்களே உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். சிந்தித்து செயல்படுவோம் வாருங்கள். ஆமேன்.